Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. வேதாகம கேள்வி மற்றும் பதில். தானியேல் அதிகாரம் 3. கேள்வி 1. பொச்சிலியை பண்ணுவித்தவன் யார்? பதில் நேபுகாத்நேச்சார். கேள்வி 2. நேபுகாத்நேச்சார் செய்த பொச்சிலையின் உயரம் என்ன? பதில் 60 முழ உயரம். கேள்வி 3. நேபுகாத்நேச்சார் செய்த பொச்சிலையின் அகலம் என்ன? பதில் 6 முழம். கேள்வி 4. நேபுகாத்நேச்சார் பண்ணுவித்த பொச்சிலை எங்கு நிறுத்தப்பட்டது? பதில் பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமி. கேள்வி 5. நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி யாரை அழைத்தனுப்பினான்? பதில் தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும். கேள்வி 6. நேபுகாத்நேச்சார் அழைத்தனுப்பின யாவரும் எங்கு வந்து நின்றார்கள்? பதில் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக. கேள்வி 7. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட கீதவாத்தியங்கள் எவை? பதில் எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு. கேள்வி 8. எதன் சத்தத்தை கேட்கும் போது தாழ விழுந்து பொச்சிலியை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டியக்காரன் கூறினான்? பதில் கீதவாத்தியங்கள். கேள்வி 9. கட்டியக்காரன் யாரிடம் பொச்சிலியை பணிந்து கொள்ள உத்தரவு போட்டான்? பதில் சகல ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள். கேள்வி 10. பொச்சிலையே தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் என்ன நேரிடும் என்று கூறினான்? பதில் எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே போடப்படுவான். கேள்வி 11. யார் யூதர் பேரில் குற்றம் சாட்டினார்கள்? பதில் கல்தேயரில் சிலர். கேள்வி 12. யூதர் பெயரில் குற்றச்சாட்ட கல்தேயர் எங்கு வந்தார்கள்? பதில் ராஜ சமூகத்தில். கேள்வி 13. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிப்பவர்கள் யார்? பதில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா. கேள்வி 14. யார் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை என்று கல்தேயர் ராஜாவிடம் கூறினார்? பதில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா. கேள்வி 15. உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொச்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் யார் யாரிடம் கூறியது? பதில் கல்தேயர் ராஜாவிடம். கேள்வி 16. எப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிரம் கோபம் கொண்டு சாத்ராக், மேஷாக்கையும் ஆபேத்நேகாவையும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான்? பதில் பாபிலோனில் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நிறுத்தின பொச்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்ததினால்.
கேள்வி 17. நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொச்சலியை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? யார் யாரிடம் கேட்கப்பட்டது? பதில் நேபுகாத்நேச்சார் தானியேலின் நண்பர்கள். கேள்வி 18. எதற்காக ஆயத்தமாயிருந்தால் நல்லது? பதில் கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்கும்போது தாள விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள. கேள்வி 19. ராஜா பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ளாதிருந்தால் என்ன நேரிடும் என்று ராஜா கூறினார்? பதில் அந்நேரமே எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். கேள்வி 20. உங்களை எதற்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார்? பதில் என் கைக்கு ராஜா. நன்றி நண்பர்களே. இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with Tiny Shine Drops. Please like, subscribe and share God's word.